ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1 மேட்ரிசஸில் எக்ஸாம்பிள் 1.9 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 2x plus y equal to 8 are consistent and solve them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் முதல்ல கன்சிஸ்டண்ட்டானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஷோ தட்னாக்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 10th வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு வேரியபிளில் கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஒன்று கீழே ஒன்றா போட்டு கேன்சல் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த ப்ரொசீஜரில் இப்போ நம்ம 12th போட போகிறது கிடையாது. அப்படி போட்டாலும் கரெக்டு. ஆனால் இங்கே கொஸ்டின் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கன்சிஸ்டண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. கன்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ண முடியாமலும் சில விஷயங்கள் சில சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னு முதல்ல சொல்லிடணும். கன்சிஸ்டன்ட்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா எப்படி இருக்குன்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்கன்சிஸ்டன்ட். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நம்ம ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். அதாவது இங்கே எக்ஸ் இருக்கா, இங்கேயும் எக்ஸே இருக்கணும். இங்கே ஒய் இருக்கா, இங்கேயும் ஒய்யே இருக்கணும். அதாவது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும், ஒய் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும், கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபர் ஆகியிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பேரலல் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணவே முடியாது. அந்த சிச்சுவேஷனில் தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்ட் தான். இருந்தாலும் கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி மேடம் இதை ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ரேங்க் மெத்தடில் தான் ப்ரூவ் பண்ண முடியும். 1.8 எக்ஸாம்பிள் வரைக்கும் நம்ம ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்க்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கன்சிஸ்டன்ட்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? முதல் ஸ்டெப்பு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். எப்படி மேடம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுனா முதல்ல இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட் ரோவில் எழுதுங்க. இதோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 1 ஒய் கோஎஃபிஷியன்ட் 1 அதை ஃபஸ்ட் ரோவில் எழுதிக்கோங்க. செகண்ட் ரோவில் அடுத்த ஈக்குவேஷனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2 ஒய் கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸோட நமக்கு எதெல்லாம் அன்னோன் இங்கே இருக்குது? எக்ஸ்னு ஒரு அன்னோன் இருக்குது, ஒய்னு ஒரு அன்னோன் இருக்குது. இதை இப்படி போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு கான்ஸ்டண்ட்டை எழுதிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கான்ஸ்டன்ட் என்னது? 5. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கான்ஸ்டன்ட் என்னது? 8. எப்போவுமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் இருக்கா மாதிரி சில சமயம் ஈக்குவேஷன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்துருச்சுன்னா இங்கே கான்ஸ்டண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றணும். புரிஞ்சுதா? கிளியர்? இது எப்படி நான் மேட்ரிக்ஸில் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நேம் ஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு நேம் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு நேம் வந்து பின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்மெட்டில் வந்திருக்கு? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கு. சரியா? இப்போ இதை நம்ம ரேங்க் மெத்தடில் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு முதல்ல சொல்ல போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏவை போட்டுக்கோங்க. 1 1 2 1. சரியா? இதுதான் மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று எடுக்கணும். அது என்னன்னாக்க ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரே மேட்ரிக்ஸாக மாற்றணும். அது எப்படி மேடம் அப்படின்னா முதல்ல ஏ மேட்ரிக்ஸை இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு ஸ்லாஷ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பி மேட்ரிக்ஸை போடுங்க. இதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ், அது பக்கத்தில் பி மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்க ஏக்கு என்ன ரேங்க்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு என்ன ரேங்க்குன்னு பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு ரேங்க்கும் வந்து ஈக்குவலாகவும் இருந்து அன்னோன் எத்தனை இருக்குது? 2 அன்னோன் இருக்குது. அப்போ 2 அன்னோனுக்கு ஈக்குவலாகவும் இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட், அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் எப்படி பார்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஏவோட ரேங்க் என்னது நமக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதோட டிட்டர்மினன்ட் டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட் 1 - 2ன்னு வரும். ஸோ -1 அப்படின்னு வரும். ஸோ இதோட ரேங்க் வந்து நமக்கு 2 தான். அப்போ ஏவோட ரேங்க் வந்து நமக்கு 2. சரியா? இதே மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு என்ன ரேங்க் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
அதை வந்து நம்ம ரோ எக்கலானுக்கு மாற்றுவோம் இல்லையா. போன எக்ஸாம்பிள் வரைக்கும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் போய் ரெஃபர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். சரியா. இப்போ இதுக்கு எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோ எக்கலான் மெத்தட் படி தான் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி நான்-0 என்ட்ரியாக இருக்கணும். நான்-0 என்ட்ரியாக தான் இருக்குது. அதுக்கு கீழே வர என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நம்ம 0 ஆக்கணும். இப்போ நம்ம 2வை வந்து 0 ஆக்க போகிறோம். சரியா. இப்போ 2வை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்கிற நம்பரை 2வா கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 0 ஆகிடும் இல்லையா. அப்போ மேலே இருக்கிறது எப்படி நம்ம 2வால் கன்வெர்ட் பண்ண முடியும்னா இதை நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஃபார்முலா எப்படி எழுதணும்னா நம்ம R2 ரோவை சேஞ்ச் பண்ண போகிறோம். R2 gives 2R1 minus R2. சரியா. ஃபஸ்ட்டு ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. 1 1 5 நடுவில் ஒரு ஸ்லாஷ் எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா இது வரைக்கும் தான் A மேட்ரிக்ஸ், இது தனியாக B மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். சரியா. சரி. இப்போ செகண்ட் ரோவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபஸ்ட் ரோவை 2வால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் 2வால் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 2 2, 1 × 2 2, 5 2s are 10 வந்துடும். செகண்ட் ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணவே போகிறதில்ல, அப்படியே எழுதிக்கோங்க. சரியா. இப்போ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட்னா சைனாக மாற்றணும். ஸோ 2 - 2 0ன்னு வந்துடும். 2 - 1 1ன்னு வந்துடும். 10 - 8 வந்து 2ன்னு வந்துடுது. ஸோ நமக்கு செகண்ட் வந்து என்ன கிடச்சிச்சுன்னா 0 1 2. சரியா. இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். எப்போவுமே நம்ம ரோ எக்கலான் மெத்தட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி 0 ஆக்குவோம். இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு ஃபார்மே ஆகலை. ஸோ இந்த ஒரு என்ட்ரி மட்டும் நம்ம 0 ஆக்குனா போதும். ஸோ இதோட நமக்கு வந்து ரோ எக்கலான் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ரோ ஆஃப் A, B. எத்தனை நான்-0 ரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரோவும் நான்-0 ரோ தான், செகண்ட் ரோவும் நான்-0 ரோ தான். ஸோ 2 நான்-0 ரோ இருக்கிறதுனால A, Bங்கிற ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் வந்து 2 தான். இப்போ நமக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு, ரேங்க் ஆஃப் ஏவோட ரேங்க்கும் 2 தான். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் என்ன தான், நமக்கு 2 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் என்ன அர்த்தம், அன்னோன்னாக்க XYZ தான் நம்ம அன்னோன்னு சொல்லுவோம். நமக்கு XYன்னு 2 அன்னோன் தான் இருக்குது. அப்போ ஏவோட ரேங்க்கு, ஏபியோட ரேங்க்கு, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இந்த மூணுமே ஈக்குவலாக வருது இந்த சம்முக்கு. அதனால இந்த given equations are consistent அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிஸ்டன்ட்டுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியராக? அதாவது கன்சிஸ்டன்ட்னா என்னென்னா ஏவோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுனாக்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுதான் கன்சிஸ்டன்ட்டுக்கு ப்ரொசீஜரா அப்படின்னாக்க அப்படி கிடையாது. சில சமயம் கன்சிஸ்டன்ட் எப்படி வரும்னாக்க ஏவோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் ஈக்குவலாக வரும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக வரும். லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு வரும். அப்படி வந்தாலும் கன்சிஸ்டன்ட்டு தான். எப்போ வந்து நமக்கு இன்கன்சிஸ்டன்ட்னு வரும்னா ஏவோட ரேங்க்கும் ஏபியோட ரேங்க்கும் ஈக்குவலாகவே வராது, நாட் ஈக்குவல்னு வரும். அப்போ தான் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஏவோட ரேங்க்கு ஏபியோட ரேங்க்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக 2ன்னு கிடச்சிருக்கு. therefore given equations are consistent. இது ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். ஷோ தட்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்தது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சால்வ் பண்ண போகிறோம் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை முதல்ல எடுத்துப்போம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை முதல்ல எழுதிக்கோங்க. 1 1 0 1 5 2. இதுதான் நமக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் கடைசியாக வர ஆன்சர் இல்லையா. இதுலேருந்து தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் தான் பி மேட்ரிக்ஸ் இல்லையா. இப்போ இந்த காலம் எல்லாம் எக்ஸோட காலம், இதெல்லாம் ஒய்யோட காலம், இது வந்து கான்ஸ்டன்ட். இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் ரோலேருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 0வாக இருக்குது, ஒய் மட்டும்தான் 1 இருக்குது. ஸோ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. இந்த 1ஐயும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய்ன்னு வந்துடும். இது வந்து கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. அப்போ நம்ம ஈக்குவல் டு போட்டு இந்த கான்ஸ்டன்ட்டை போட்டுக்கணும். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒய்யோட ஆன்சர் 2ன்னு கிடச்சிருச்சு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னாக்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு மூவ் பண்ணணும். இந்த 1ங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்,
இந்த 1ங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒய் வந்து 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கோமா, இந்த 2வை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அந்த சைட் போச்சுன்னா -2 மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஆன்சர், ஒய் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு ஆன்சர். ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னாக்க எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 2. இதுதான் நமக்கு சொல்யூஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.